அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இவி கிளாஸ் ரூமிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி ஏட்டில் 3வது அலகு தாவரங்கள் பாடத்திற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். 3.1 பச்சையமுள்ள தாவரங்களுக்கு வட்டமும் பச்சையமற்ற தாவரங்களுக்கு கட்டமும் இடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எதெல்லாம் பச்சையமுடைய தாவரமோ அதுக்கெல்லாம் வட்டம் போடணும், எதெல்லாம் பச்சையமற்ற தாவரமோ அதுக்கெல்லாம் கட்டம் போடணும். படத்தை பாருங்கள். எதெல்லாம் பசுமையாக இருக்குதோ அதெல்லாம் பச்சையமுடைய தாவரம், வட்டம் போட்டுக்குங்க. எதெல்லாம் பசுமை இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் பச்சையமற்ற தாவரம், அதுக்கெல்லாம் கட்டம் போட்டுக்குங்க. நாம் இதற்கான விடையை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3.2 இந்த பகுதியில் விளக்கப்படத்தில் விடுபட்டதை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தாவரங்கள் இதைய பூக்கும் தாவரம், பூவா தாவரம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வேம்பு, நெல், மா. பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு பாசிகள், பூஞ்சை, பெரணி. அடுத்த பகுதி 3.3 கொடுக்கப்பட்டுள்ள படத்தை உற்றுநோக்கி சரியானவற்றிற்கு டிக் குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தை பாருங்கள். காளான் கொடுத்துருக்காங்க. பச்சைமுள்ள தாவரமாக இல்லை. பூவா தாவரம் சரி, பச்சையமற்ற தாவரம் இதுவும் சரி, பூக்கும் தாவரம் இது தவறு. அப்போ பூவா தாவரம் பச்சையமற்ற தாவரம், இதுக்கு டிக் பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.4 படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 81, 82 உள்ள பச்சையமுள்ள தாவரம் மற்றும் பச்சையமற்ற தாவரம் என்ற பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே 4 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.5 வகைப்படுத்துக. கீழே 6 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இதைய பச்சையமுள்ள தாவரம், பச்சையமற்ற தாவரம் அப்படின்னு வகைப்படுத்தணும். மேலே கொடுத்துருக்கிற படத்திலிருந்து பச்சையமுள்ள தாவரங்கள் வேம்பு, நெல், பாசிகள். பச்சையமற்ற தாவரங்கள் காளான், அடைப்புக்குறி பூஞ்சை, ரொட்டி பூஞ்சை. இந்த விடை குறிப்புகளை பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.6 படத்தினை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. இலை நுனி, இலைத்தாள், இலைக்காம்பு, மைய நரம்பு. அந்த விடை குறிப்புகளை கொண்டு கீழே கேட்டிருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கணும். இதுக்கான விடையை நாம் கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.7 இலைகளுக்கு மைய நரம்பும் பக்க நரம்புகளும் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் மைய நரம்பை ப்ளூ கலர்லேயுமே பக்க நரம்புகளை சிவப்பு கலர்லேயும் வரைஞ்சி கொடுத்துருக்கோம். இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. அடுத்து இந்த பகுதியில் 3.8 இலைகளை கொண்டு உனக்கு பிடித்த உருவத்தை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இலைகளை வச்சு நம்மளுக்கு பிடித்த உருவத்தை பேஸ்ட் பண்ணணும். இங்கே நாம் ஒரு மயில் மாதிரி இலைகளை வச்சு உருவாக்கி கொடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி வெவ்வேறு உருவங்களை இலைகளை வச்சு உருவாக்கி பாருங்கள். அடுத்த பகுதி 3.9 கீழ்காணும் தாவரங்களில் உணவாக பயன்படும் பாகங்களை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கீழே வெவ்வேறு தாவரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த தாவரங்களில் எந்தெந்த பகுதி உணவாக பயன்படும் அப்படிங்கிறத வட்டம் போட்டு நம்ம காட்டியிருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.10 உனது சுற்றுப்புறத்தில் உள்ள உணவாக பயன்படும் தாவரங்களின் பெயர்களையும் பாகங்களையும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செயல்பாடு 9 தேடி திரட்டுவேன். நாம் தாவரத்தின் பெயரையும் உணவாக பயன்படும் பாகங்களையும் அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.11 சந்தைக்கு போவோமா. இந்த பகுதியில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியில் சில உணவுப் பொருள்கள் கொடுத்துருக்காங்க. அந்த உணவுப் பொருள்களை கீழே இருக்கிற அட்டவணையில் நாம் வகைப்படுத்தி எழுதணும். எதெல்லாம் வேர், எதெல்லாம் தண்டு, எதெல்லாம் இலை, எதெல்லாம் பூ, எதெல்லாம் பழம், எதெல்லாம் விதை அப்படின்னு வகைப்படுத்தணும். இதை நம்ம வகைப்படுத்தி அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி
என் பக்கம். இந்த பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த செயல்பாடுகளை நீங்கள் செய்யலாம். இங்கே நாம் இலையை வரைஞ்சி அதோட பாகங்களை குறிச்சிருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி வளரறி மதிப்பீடு ஆ 3. சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வினாவில் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செம்பருத்தி பூக்கும், பெரணி பூக்காது. ரெண்டாவது வினா காளான் எவ்வகை தாவரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பச்சையமற்ற தாவரம். அடுத்த வினா சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சையமுள்ள தாவரம் புல். அடுத்த வினா புவா தாவரங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசிகள், பூஞ்சைகள், பெரணி. அடுத்த வினா தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலைக்காம்பு மைய நரம்பிலிருந்து பிரியும் அப்படிங்கிறது தவறானது. இலைகள் பச்சையாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோரோஃபில். அடுத்த வினா இலையில் உணவு சேமிக்கும் தாவரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொத்துமல்லி, முட்டைக்கோஸ், முருங்கைக்கீரை. அடுத்த வினா சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முட்டைக்கோஸ் இலை. அடுத்த வினா வேர்களில் உணவு சேமிக்கும் காய்கறிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரட், பீட்ரூட், மரவள்ளி கிழங்கு. அடுத்த வினா எந்த தண்டை கொண்டு சிப்ஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை உருளைக்கிழங்கு. மேற்கண்ட 10 வினாக்களுக்கும் OMR சீட்டில் விடைகளை குறிச்சிருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கங்க.